வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மலேசியா வேதாத்திரிய ஷட்சங்கத்துக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இந்த ஷட்சங்கம், வளர்க வளமுடன். சென்ற 30ஆம் தேதி ஜனவரி மாதம் மலேசியா வேதாத்திரிய சங்கத்தில் நான் ஆற்றிய 18 சித்தர்களும் வேதாத்திரியமும் பாகம் 193 இறை தத்துவம் பகுதி 1 பிரபஞ்ச தோற்றம் பற்றிய ஆற்றிய உரை இது. நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களினுடைய இறை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரால் அழைக்கப்படும் பேரியக்க மண்டலம் அல்லது சக்திகளும் என்னும் பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் அமைப்பை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது புரிந்து கொள்வோம். நாம் இருப்பது இந்த நில உலகத்தில். நில உலகம் இருப்பது நமது சூரிய குடும்பத்தில். சூரிய குடும்பம் இருப்பது பால்வெளி அண்டத்தில், மில்கி வே கேலக்ஸி என்று அழைப்பார்கள். இந்த பால்வெளி அண்டத்தை சுற்றிதான் கோடான கோடி அண்டங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இதுதான் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகிற யூனிவர்ஸ். அதாவது கோடான கோடி அண்டங்களின் கொத்து இயக்கம்தான் பிரபஞ்சம். The clusters of crores and crores of galaxies is universe. இந்த பிரபஞ்சம் 5 தத்துவங்களின் அடிப்படையில் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. அந்த 5 தத்துவங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் தத்துவம் படைப்பு தத்துவம், தியரி ஆஃப் கிரியேஷன். இப்பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டது என்கிறது இந்த தத்துவம். இறைவனால் படைக்கப்பட்டது என்றால் எந்த பொருளை வைத்து இறைவன் படைத்தான் என்பது இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவன்தான் முழு முதற் பொருள். அவனுக்கு முன் எந்த பொருளும் கிடையாது. அவனே முடிவும் முதலும் ஆவான். இத்தத்துவம் சிந்தனையாற்றல் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. இரண்டாவது தத்துவம் மாயத் தோற்றம், தியரி ஆஃப் மாயா. இந்த பிரபஞ்சம் மாயத் தோற்றம் உடையது. தோன்றும் மறையும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது சொல்லப்பட்டது. அப்படி என்றால் எப்படி தோன்றுகிறது, எப்படி மறைகின்றது, யாரால் எதனால் இவை நடக்கின்றன என்பதற்கு விடையில்லை. இதுவும் ஏற்க முடியாத கருத்தாக ஒன்று உள்ளது. மூன்றாவது தத்துவம் நிலைப்பு தத்துவம், தியரி ஆஃப் பெர்மனன்ஸ். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படியும் நிலையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்கிறது இந்த தத்துவம். பிரபஞ்சத்தை யாரும் தோற்றுவிக்கவில்லை என்றாலும், அதுவாக உண்டாகவில்லை என்றாலும், மறைவதும் இல்லை என்றாலும் பிரபஞ்சம் எப்போதும் நிலையாக இருந்து கொண்டே இருக்கிறது என்கிறது இந்த தத்துவம். நிலையாக என்றால் மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டும். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பிரபஞ்சம் விரிந்து கொண்டே உள்ளது. இக்கருத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஒன்றாக இருக்கிறது. திடீர் வெடிப்பு தத்துவம் நான்காவதாக கூறப்படுகிறது பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி. பிக் பேங் தியரி என்பார்கள். அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன் அண்டவெளியில் பொருட்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அடர்த்தியுடன் கூடி மிகச் சிறிய தீப்பிழம்பாக இருந்துள்ளதாக கூறுகிறார்கள். அதனுடைய மத்தியில் அணுக்களெல்லாம் ஒன்றுடன் ஒன்று கூடி மோதி மோதி சிறு பெரும் பகுதிகளாக வெடித்து சிதறியதால் இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்கிறது என்கிறது இந்த திடீர் வெடிப்பு தத்துவம். இத்தத்துவம் ஒன்றுதான் விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சம் தோற்ற பற்றி 5வது தத்துவம் என்னவென்றால் பரிணாம தத்துவம், தியரி ஆஃப் எவல்யூஷன். அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து அடர்த்தி நிலை கொப்ப பௌதீக பிரிவுகளாகி, கோள்களாகி, நட்சத்திரங்களாகி, சூரியன்களாகி, எரிகற்களாகி, துணைக்கோள்களாகி, அதன் பின்னால் அண்டங்களாகி, கோடான கோடி அண்டங்கள் உருவாகி இந்த பிரபஞ்சம் உருவெடுத்துள்ளது என்கிறார்கள். சிந்தனை மிக்க அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து இது. மகான் மகரிஷி அவர்களும் இந்த இறைநிலை தத்துவத்துக்கு இக்கருத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கோள்கள், நட்சத்திரங்கள்,
சூரியன்கள், எரிகற்கள், துணைக்கோள்கள் என்பன எதனால் அழைக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி காண்போம். கோள்கள். ஒரு கோளில் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் தனித்து இயங்கி உஷ்ணக்காற்றும் நெருப்பும் இல்லாமல் சுற்றிக் கொண்டிருப்பதை கோள்கள் என்கின்றோம். நட்சத்திரம். ஒரு கோளின் மத்தியில் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சிறிது தீப்பிழம்புகள் உண்டாகி சிறிதளவே வெளிச்சம் தரும் கோள்களாக மாறுகின்றன. இவையே நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. சூரியன்கள். சிறிது வெளிச்சம் தரும் நட்சத்திர கோள்களில் மேலும் மேலும் அணுக்கள் சேர சேர தீப்பிழம்பாக மிகுந்த வெப்பமும் மிகுந்த வெளிச்சமும் உண்டானால் அது சூரியன் என்று அழைக்கப்படுகின்றது. எரிகற்கள். ஒவ்வொரு நெருப்புக்கோளும் அதிகமான வேகத்தில் சுற்றும்போது அதில் உள்ள மூலகம் எனும் பேரணுக்கள் வெளியே தூக்கி எறியப்படுகின்றன. அக்கற்களை எரிகற்கள் என்கின்றோம். துணைக்கோள்கள். எரிகற்கள் ஒன்றிணைந்து பெரிய உருண்டை வடிவம் கொண்டு தாய்க்கோளின் காந்தப்புலனின் சுழற்சியால் சுற்றி வரும்போது துணைக்கோள்கள் எனப்படுகின்றன. நமது சூரிய குடும்பத்தில் உள்ள புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி எல்லாம் சூரியனுடைய துணைக்கோள்களாகும். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ என்ற 3 கோள்களும் துணைக்கோள்களாகவே கருதப்படுகின்றன. உதாரணத்திற்கு பூமிக்கு துணைக்கோள் 1 சந்திரன். செவ்வாய் கிரகத்திற்கு துணைக்கோள்கள் 2 சந்திரன்கள். குரு கோளுக்கு துணைக்கோள்கள் 16 சந்திரன்கள். சனி கிரகத்திற்கு துணைக்கோள்கள் 18 சந்திரன்கள். விஞ்ஞானிகளின் பார்வையிலும் நமது மகரிஷியின் பார்வையிலும் பிரபஞ்சத்தில் உள்ள பருப்பொருட்களின் தோற்றம் பற்றி நாம் ஆராய்ந்தோமானால் இங்குதான் விஞ்ஞானம் நிறைவு பெறுகிறது என்கிறார் நமது குரு மகரிஷி அவர்கள். எப்படி? அதையும் விரிவாக பார்ப்போம் நாம். அகண்ட நிலையில் வெளியாக இருப்பது கண்ட நிலையில் பொருளாக மாறுகிறது என்கிறார் மகரிஷி. சம்திங் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் நத்திங் என்பது இதன் பொருள். இதை நாம் ஒரு தெளிவான உதாரணத்தால் விளங்கிக் கொள்ளலாம். விண் பார்க்க இயலாது. விண்ணுடன் மேலும் ஒரு விண் சேர காற்றாக மாறுகிறது. அந்த காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். காற்றுடன் மேலும் ஒரு விண் சேரும் பொழுது நெருப்பாக வடிவம் பெறுகிறது. நெருப்பை பார்க்க முடியும், உணர முடியும், ஆனால் தொட்டு சேர்ந்து வாழ முடியாது. நெருப்புடன் மேலும் ஒரு விண் சேர நீராக மாறுகிறது. இந்த நீரை பார்க்கலாம், உணரலாம், தொட்டு சேர்ந்து வாழ முடியாது. மேலும் நீருடன் மேலும் ஒரு விண் சேர நிலமாக மாறுகிறது. இந்த நிலத்தை நாம் பார்க்கலாம், உணரலாம், தொட்டு சேர்ந்து அதன் மீதே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கண்ணுக்கு தெரியாத காண முடியாத விண்ணின் அடர்த்தி நிலை கொப்ப நிலம் வரையில் ஐம்பூதமாக உருவாகி உள்ளது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களிடையே 4 விதமான தாக்குதல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 1. பொருளுக்கும் பொருளுக்கும் உள்ள தாக்கம். 2. பொருள் சுத்தவெளி மீது ஏற்படுத்தும் தாக்கம். 3. சுத்தவெளி பொருள்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம். 4. சுத்தவெளி தன் மீதே ஏற்படுத்திக் கொள்ளும் தாக்கம். இதை தவிர வேறு எந்த தாக்கமும் சுத்தவெளியில் இல்லை என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். முதல் தாக்கத்தை ஐசக் நியூட்டன் விஞ்ஞானம் விளக்குகிறது. 2வது தாக்கத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விஞ்ஞானம் விளக்குகிறது. 3வது 4வது தாக்கத்தை நமது மகரிஷி அவர்கள் விளக்குகிறார். இந்த 4 தாக்கங்களே பருப்பொருள் தோற்றத்தை நிறைவு செய்கின்றன. பற்றிய விளக்கமும் இப்போது நாம் பார்க்கலாம். சர் ஐசக் நியூட்டன் என்ற விஞ்ஞானி 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர். அவர் கணக்கிட்ட 4 அலகுகள் மட்டும் என்கிறார் பிரபஞ்ச பொருள் தோன்றுவதற்கு. METS, METS என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம்.
M is equal to mass நிறை, E is equal to energy அதாவது சக்தி, T is time அதாவது காலம், S equal to space வெளி. இந்த 4 அலகுகள் தான் பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றப் பொருள்களுக்கு காரணம் என்கிறார் சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன் சொல்கின்றதை நாம் பொருளாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், வெளியில் உள்ள அணுக்கள் அதற்குண்டான திணிவு அளவு கொண்டு சக்தி ஏற்படுத்தி காலம் நீளம் எடுத்துக்கொண்டு பருப்பொருளான பிரபஞ்சத்தில் தோற்றங்களை தோற்றுவிக்கின்றன என்பது இதன் பொருள். அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவர் 18-19ஆம் நூற்றாண்டினுடைய விஞ்ஞானி. இவர்கள் பிரபஞ்ச பொருள்கள்